Good morning students. Last class we have seen incomplete linkage வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. linkage and linkage ஓட types பார்த்தோம். complete linkage and incomplete linkage. Today we are going to say about the crossing over. Crossing over குறுக்கேற்றம் அப்படின்றது என்னென்னா it is nothing but the அதாவது changing the corresponding segments between non-sister chromatid. அதுதான் அதாவது homologous pair of chromosome இருக்கக்கூடிய non-sister chromatids இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து crossing over. Crossing over is a biological process that produces new combination of genes by interchanging the corresponding segments between non-sister chromatids of homologous pair of chromosomes. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒத்திசைவான குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குரோமோசோம்களின் துண்டுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய பரிமாற்றம் தான் வந்து கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் அப்படின்ற டேர்ம் முதல்ல சொன்னது யார்? மார்கன். ஓகே, ஸோ 1912 சொன்னார். இட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் இந்த கிராசிங் ஓவர் எப்படி நடக்கும் அப்படின்னா, இது ரிப்பீட்டட் பப்ளிக் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். இட் டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் பேக்கேடிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் ஒன் ஆஃப் மியாசிஸ். மியாசிஸில் வந்து பேக்கேடிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, மைட்டாசிஸ் மியாசிஸ் 11th வந்து எலாபரேட்டாக தெளிவாக படிச்சிருக்கோம், அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோ. ஸோ மியாசிஸில் வந்து ப்ரோபேஸ் 1ல் பேக்கேடின் ஸ்டேஜ், அந்த 5 ஸ்டேஜில் வந்து பேக்கேடின் ஸ்டேஜில் வந்து இந்த கிராசிங் ஓவர் நடக்கும். ஓகேவா? ஸோ யூஸ்வலி கிராசிங் மியாசிஸ் அப்படின்னாவே எந்த செல்களில் நடக்கும்? இட் வில் பி அக்கரிங் இன் தி செக்ஷுவல் செல்ஸ், isn't it? ஸோ யூஸ்வலி கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் ஜெர்மினல் செல்ஸ் டியூரிங் கேமிட்டோஜெனிசிஸ். கேமிட் ஃபார்மேஷன் அப்போ ஜெர்மினல் செல்ஸில் நடக்கக்கூடியது தான் வந்து கிராசிங் ஓவர். இட் இஸ் கால்டு மியாட்டிக் ஆர் ஜெர்மினல் கிராசிங் ஓவர். It has universal occurrence and has great significance. Rarely crossing over occurs in somatic cells during mitosis. It is called somatic or mitotic crossing over. So sometimes ரொம்ப ரேர், மோஸ்ட் ப்ராபபிளி அது வந்து மியாசிஸில் தான் நடக்கும். சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னக்குள்ளார அந்த உடல செல்களில் நடக்கக்கூடிய அந்த கிராசிங் ஓவருக்கு சொமாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் கிராசிங் ஓவர் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராசிங் ஓவர் எப்படி நடக்குதுன்ற மெக்கானிசம் பாரு. மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ இங்கே வந்து கிராசிங் ஓவர் அப்படின்னாக்குள்ளார இட் இன்க்ளூட்ஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, சினாப்சிஸ், டெட்ராய்ட் ஃபார்மேஷன், கிராசிங் ஓவர், டெர்மினலைசேஷன். இட் இன்க்ளூட்ஸ் 4 ஸ்டேஜஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் பேக்கைடின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்னாகும்? Crossing over is previous process that include the stages synapsis, tetrad formation, crossover, terminalization. Synapsis அப்படின்றது வந்து இணைதல் அப்படின்னு அர்த்தம். சினாப்ஸ் அப்படின்னாவே இணைதல் அர்த்தம். ஓகேவா? சினாப்சிஸ் அப்படின்றது it intimate pairing between two homologous chromosomes is initiated during zygote stage of ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். ஓகே, ஸோ இந்த சினாப்சிஸ் ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, சைக்கோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். ஸோ கிராசிங் ஓவர் தான் வந்து என்ன நடக்கும்? பேக்கேடின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ். ஓகே, இதில் வந்து எப்போ நடக்கும்? சைக்கோட்டின் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸில் நடக்கும். Homologous chromosomes are aligned side by side, resulting in a pair of homologous chromosomes called bivalent. This pairing phenomenon is called synapsis or சின்டேசிஸ். இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். அதாவது அந்த ஒத்திசைவான குரோமோசோம், ஹோமோலாகஸ் அப்படின்னாவே என்ன, ஒரே மாதிரியான குரோமோசோம்கள் வந்து அருகருகே வந்து ஜோடி சேரும், அதுதான் வந்து சினாப்சிஸ் அப்படின்னு பேர். அப்போ இருக்கும் பொழுது என்ன ஆகும்? அப்படி உருவாகக்கூடிய ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்க்கு என்ன பேர்? பைவேலண்ட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அது வந்து 3 டைப்ஸில் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ், ப்ரோடெர்மினல் சினாப்சிஸ், ரேண்டம் சினாப்சிஸ். ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ் அப்படின்றது என்னென்னா, பேரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மிடில் ஆஃப் தி குரோமோசோம். அதாவது அந்த குரோமோசோமோட சென்டரில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர்லேருந்து பேரிங் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ். ப்ரோடெர்மினல் அப்படின்னா டெர்மினல் பார்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கால்ட் டீலோமியர், isn't it? ஸோ பேரிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டீலோமியரில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு ப்ரோடெர்மினல் சினாப்சிஸ். ரேண்டம் சினாப்சிஸ் அப்படின்றது வந்து எந்த பார்ட் ஆஃப் த குரோமோசோம் மே பி பேரிங் மே ஸ்டார்ட் ஃப்ரம் எனிவேர். ஸோ அப்போ ஒத்திசைவான குரோமோசோம்கள் இணைதல் நிகழ்ச்சிக்கு பேர் தான் சினாப்சிஸ். அது எப்படி இணையும் அப்படின்னா, ப்ரோசென்ட்ரிக் சினாப்சிஸ், ப்ரோடெர்மினல் சினாப்சிஸ், ரேண்டம் சினாப்சிஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெட்ராய்ட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இங்கே டயக்ராமில் பாரு, உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஸோ இங்கே வந்து பாரு ப்ரோபேஸ் ஆஃப் மியாசிஸில் வந்து நான் சிஸ்டர் குரோமோசோம் ஆஃப் ஹோமோ குரோமோசோம்ஸ் வந்து பேரிங் ஆகி டெட்ராய்டு ஃபார்ம் ஆகுது. டெட்ரா அப்படின்னா என்னது 4 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஈச் குரோமோசோம் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆஃப் எ பைவேலண்ட் begin to form two identical sister chromatids which remain held together by a centromere. At this stage, each bivalent has 4 chromatid. This stage is called tetrad stage. ஸோ பைவேலண்ட் அப்படின்றதுனா இணை சேர்ந்த அந்த சினாப்சிஸ் மூலம் இணை சேர்ந்த 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் ரெண்டும் அருகருகே அமையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா டெட்ராய்டு ஃபார்மேஷன்ஸ் உருவாகும். ஓகேவா? நான் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கிராசிங் ஓவர் நடக்கும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்கோம்? பேக்கேட் இன் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் அப்படின்னு சொல்லி மியாசிஸ் 1ல சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆஃப்டர் டெட்ராய்டு ஃபார்மேஷன் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் இன் பேக்கேட் இன் ஸ்டேஜ். The non-sister chromatids of homologous pair make a contact at one or more points. These points are contact between non-sister chromatids of homologous chromosomes are called chiasmata. Chiasmata அப்படின்னா என்னென்னா இந்த அருகருகே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோமல் ஆர்ம்ஸ் வந்து இணையும். அந்த குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் வந்து நான்-சிஸ்டர் குரோமோசோமோட செக்மெண்ட்ஸ் வந்து பக்கத்தில் வந்து இணையும். அந்த 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 புள்ளிக்கு பேர் தான், அந்த இணையக்கூடிய புள்ளிக்கு பேர் தான் வந்து என்னது கயாஸ்மா. ஓகே, கயாஸ்மேட்டா அப்படின்னா என்னென்னா அந்த 2 ஒத்திசைவான அந்த நான் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் ஹோமோலாகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு பேர் கயாஸ்மா அப்படின்ற பேர். ஓகேவா? எ சைட் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ கிராஸ் ஷேப்டு ஆர் எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அப்போ கயாஸ்மா ஃபார்மேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் ஷேப்டு அல்லது கிராஸ் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்கே இந்த மாதிரி உருவாகும். தென் வேர் பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் ஆஃப் 2 குரோமோட்டிட்ஸ் அக்கேர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் ஒரு குரோமோசோம் செக்மெண்ட் இங்கே இருக்குது, இது பக்கத்தில் இருக்கிற குரோமோசோமோட வந்து இது இணையுது அப்படின்னக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய செக்மெண்ட் இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய செக்மெண்ட் இங்கேயும் போகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இட் வில் பி பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் ஆஃப் 2 குரோமோட்டிட்ஸ் அக்கேர் ஆகும். பிரேக் ஆகிறதும் ரீஜாயினிங் ஆகிறதும் நடக்கும். ஓகேவா? This results in reciprocal exchange of equal and corresponding segments between them. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகேவா? ஸோ ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் நடந்தோடனே இங்கே உங்களுக்கு தெளிவாக டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு. இங்கே வந்து கட்டிங் அண்ட் பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் நடக்குது இல்லையா? அப்போ பிரேக்கிங் அண்ட் ரீஜாயினிங் நடந்தபொழுது இந்த ரெட் கலரோட குரோமோசோம் இங்கேயும் ப்ளூ குரோமோசோம் இங்கேயும் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி செப்பரேட்டட். ஓகே, ஸோ அடுத்தது டெர்மினலைசேஷன் அப்படின்றது என்னென்னா ஆஃப்டர் கிராசிங் ஓவர் கயாஸ்மா ஸ்டார்ட்ஸ் டு மூவ் டுவோர்ட்ஸ் த டெர்மினல் எண்ட் ஆஃப் தி குரோமோட்டிட். ஸோ கிராசிங் ஓவர் நடந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா கயாஸ்மா இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகள் வந்து டெர்மினல் எண்ட் ஆஃப் த குரோமோட்டிட்டை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது டெர்மினலைசேஷன். Okay, after crossing over, chiasma starts to move towards the terminal end of the chromatids. This is known as terminalization. As a result, complete separation of homologous chromosomes occur. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக ஹோமோலாகஸ் குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கே டாட்டர் செல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பேரன்ஷியல் டைப், ஒரு குரோமோசோமில் ஒரு இணை ஜோடிகள் இருந்ததுன்னா அதில் வந்து ஒன்று வந்து பேரன்ஷியல் டைப்பும், நம்ம டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா, ஒன்று வந்து பேரன்ஷியல் டைப் இருக்கும், ஒன்று வந்து ரீகாம்பினன்ட் நியூவாக இருக்கும்ல, அதே மாதிரி இது வந்து ரெண்டுமே புதிதாக உருவானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் அப்படின்னாக்குள்ளார கிராசிங் ஓவர்ஸ் அக்கர்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்டு எல்லா ஈஸ்ட்டு ஃபங்கை ஹையர் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே கிராசிங் ஓவர் நடக்கும். ஏன் அப்படின்னா புது ரீகாம்பினேஷன் உருவாகுது இல்லையா, அதாவது எவல்யூஷன் நடக்குது, பரிணாமத்தில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னாவே அந்த இடத்துல கிராசிங் ஓவர் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், நியூ ரீகாம்பினேஷன் உருவாச்சுன்னா மட்டும்தான் எவல்யூஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஹையர்லேருந்து லோயர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே கிராசிங் ஓவர் நடக்கும். ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும் இல்லையா. தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் லீட்ஸ் டு நியூ, இந்த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, next important of crossing over 3 mark question. Exchange of segments leads to new gene combinations which plays an important role in evolution. Studies of crossing over reveal that genes are arranged linearly on the chromosomes.
ஸோ இது எதுக்கு இந்த கிராசிங் ஓவர் மூலம் நம்மளுக்கு வந்து என்னாகும் கன்ஃபார்ம் ஆகும். அதாவது ஆல்ரெடி வி நோ தட் த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு அட் ஏ ஸ்பெசிஃபிக் பொசிஷன் அண்ட் ஏ ஸ்பெசிஃபிக் குரோமோசோம் இந்த லீனியர் ஃபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஜீன்களானது குரோமோசோம்களில் ஒரு நேர்கோட்டில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு. அது வந்து இந்த கிராசிங் ஓவர் மூலமாக இட் வில் பி ப்ரூவ்ட். தென் ஜெனட்டிக் மேப்ஸ் ஆர் மேட் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர். ஜெனட்டிக் மேப் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு குரோமோசோமில் எத்தனை தடவை குறுக்கேற்றம் நடந்திருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ஜெனட்டிக் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இது கிராசிங் ஓவர் வந்து அந்த ஜெனட்டிக் மேப் போடுறதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை முறை வந்து கிராசிங் ஓவர் நடந்திருக்குன்ற அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படும். ஓகே. கிராசிங் ஓவர் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ஆக்ஷன். இஃப் ஏ யூஸ்ஃபுல் நியூ காம்பினேஷன் ஆஃப் is formed, it can be used in plant breeding. ஸோ இந்த plant breeding மெக்கானிசம்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. நிறைய புது வெரைட்டிஸ்லாம் தோன்றிருப்பாங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 2 வேறுபட்ட ஜீனோம் இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும், இந்த மாதிரி தான் வந்து நியூ காம்பினேஷன்ஸ் வந்து உருவாகும். ஓகேவா. ஸோ these are the importance of crossing over. நெக்ஸ்ட் வந்து ரீகாம்பினேஷன். ஸோ ரீகாம்பினேஷன் அப்படின்னு பார்க்கக்குள்ளார உங்களோட பழைய எடிஷன்ஸில் வந்து நிறைய ஒரு 2-3 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க ரீகாம்பினேஷன். பட் நியூ எடிஷன்ஸில் வாட் இஸ் ரீகாம்பினேஷன், ஹவு டு கால்குலேஷன் த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ரீகாம்பினேஷன் எடுத்துலாம். இப்போ இந்த புக்கில் இந்த இதில் என்ன இருக்குன்றதை மட்டும் சொல்கிறோம். ஓகே. ஸோ ரீகாம்பினேஷன் அப்படின்றது கிராசிங் ஓவர் ரிசல்ட்ஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் அன் ஆர்கானிசம் கால் ரீகாம்பினன்ட். ரீகாம்பினேஷன் அப்படின்னாவே என்னது, மறுச்சேர்க்கை, புதிய சேர்க்கைன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ கிராசிங் ஓவர் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா புதிய காம்பினேஷன்ஸ் உருவாகும். அந்த மாதிரி உருவாகிறது தான் வந்து ரீகாம்பினன்ட் அப்படின்னு பேர். இன் திஸ் segments of DNA are broken and recombined to produce new combination of alleles. This process is called recombination. ஸோ இந்த எப்படி வந்து இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ calculation of recombination frequency அப்படின்றது the percentage of recombinant progeny is cross is called recombinant frequency. அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினன்ட் ப்ரோஜெனி, அதாவது ஒரு குறுக்கேற்றம் நடக்கும் பொழுது எத்தனை முறை வந்து ரீகாம்பினேஷன் நடக்குதுன்ற அந்த இதுதான் வந்து என்னது அதோட ஃப்ரீக்வன்சி அப்படின்வாங்க. ஓகே. த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி is calculated by using the following formula. The data is obtained from alleles in coupling configuration. ஸோ இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து ஜீன் மேப்பிங்கை யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அதுக்கு பழைய புக்கில் இதுக்கு கீழே நிறைய டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நியூ புக் எடிஷன்ஸில் அதெல்லாம் இல்லை. அது என்னென்னு வெரிஃபை பண்ணிவிட்டு இருந்ததுன்னா அப்புறமா நடத்திக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் மேப்பிங். ஸோ genes are present in a linear order along the chromosomes. They are present in a specific location called locus. Locus அப்படின்றது ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதாவது ஜீன்களானது குரோமோசோம்களில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அமைவிடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து லோக்கஸ். ஓகே. ஜீன்ஸ் ஆர் present in a linear order along the chromosome. They are present in a specific location. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு குறிப்பிட்ட ஜீன்கள் இருக்கும். அதுக்கு பேர் என்னது, லோக்கஸ். The diagrammatic representation of position of genes and related distance between the adjacent gene is called genetic mapping. ஸோ இந்த ஜெனட்டிக் மேப்பிங் அப்படின்றது என்னென்னா டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன், அதாவது ஜீன்கள் எப்படி ஒரு குரோமோசோமில் அமைந்திருக்கோ அப்படின்றத வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக வரையக்கூடிய ஒரு அதோட டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னது ஜெனட்டிக் மேப்பிங் அப்படின்னு பேர். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் பிட்வீன் தம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா கால்குலேஷன் ஆஃப் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு, இந்த ஜெனட்டிக் மேப் வரைகிறதன் மூலமாகவே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. இட் இஸ் அதாவது 2 ஜீன்களுக்கு நடுவில் எத்தனை தடவை வந்து ரீகாம்பினேஷன் அதாவது கிராஸ் நடந்திருக்கு, அது என்ன ரீகாம்பினேஷன் அப்படின்றத ஃப்ரீக்வன்சின்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிங்கேஜ் மேப். இதுக்கு இன்னொரு பேர் என்னது, லிங்கேஜ் மேப். த கான்செப்ட் ஆஃப் ஜீன் மேப்பிங் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை மார்கன் ஸ்டூடெண்ட் ஆல்ஃப்ரெட் ஹெச் ஸ்டர்டிவன்ட் இன் 1913. ஸோ இவர் அது முதல்ல வந்து மார்கனோட ஸ்டூடெண்ட் தான் வந்து இந்த ஜீன் மேப்பிங்கை கண்டுபிடிச்சார். அவர் பேர் என்னது, ஆல்ஃப்ரெட் ஹெச் ஸ்டர்டிவன்ட் இன் 1913 கண்டுபிடிச்சார். இட் ப்ரொவைட்ஸ் க்ளூஸ் அபவுட் வேர் த ஜீன்ஸ் லைஸ் ஆன் தி குரோமோசோம். மேப் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா
The unit of distance in a genetic map is called map unit. அந்த ரெண்டு ஜீன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து மேப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை அளக்கக்கூடிய அலகுக்கு பேர் என்னது மேப் யூனிட் ஆர் மார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒன் மேப் யூனிட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1% ஆஃப் கிராசிங் ஓவர். ஒரு மேப் யூனிட்டும் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1% ஆஃப் கிராசிங் ஓவர். ஒன் மேப் யூனிட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ சென்டிமார்கன் இன் ஹானர் ஆஃப் டிஹெச் மார்கன். அவரோட பேரை வச்சு அவருக்கு அந்த யூனிட்க்கு என்ன பேர் அப்படின்னா சென்டி மார்கன் அப்படின்னு பேர். டிஹெச் மார்கன் அப்படின்றவரோட டிஹெச் மார்கன் தான் வந்து நிறைய ஜெனட்டிக்ஸில் நிறைய தியரிஸை சொல்லியிருக்கிறார். ஸோ ஒன் மேப் யூனிட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ சென்டிமார்கன் இன் ஹானர் ஆஃப் டிஹெச் மார்கன். 100 சென்டிமார்கன் இஸ் ஈக்குவல் டு 1 மார்கன். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு மார்கன் அப்படின்றது 100 சென்டிமார்கனுக்கு ஈக்குவல். எ டிஸ்டன்ஸ் பிட்வீன், இங்கே பாருங்கள், எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து 3.5 சென்டிமார்கன் அப்படின்னா இதில் வந்து எ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி ஜீன்ஸ் இஸ் எஸ்டிமேட்டட் டு பி 3.5 மேப் யூனிட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமார்கன் ஆர் 3.5% ஆர் 0.3035 ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் மேப்பில் இருக்கக்கூடிய இப்போ ஏக்கும் சிக்கும் நடக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா எவ்வளோவா இருக்கும்? 11 இருக்கும் இல்லையா? 11 சென்டிமார்கன் இருக்கும். அப்போ அதை வந்து 11 சென்டிமார்கன் ஆர் 11% இருக்கும். அதை வந்து என்னது ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த ஜீன்களுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து என்னது மேப் டிஸ்டன்ஸ். ஜெனட்டிக் மேப்பிங் 3 மார்க் கொஸ்டின், மேப் டிஸ்டன்ஸ் ஒரு 3 மார்க் கொஸ்டின். யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங், இதன் மூலமாக என்னென்ன யூசஸ் அப்படின்னா it is used to determine gene order, identify the locus of a gene and calculate the distances between genes. ஸோ அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஜீன் என்ன ஆர்டரில் இருக்குது, எந்த லோக்கஸில் எந்த அமைவிடத்தில் இருக்குது அப்படின்றதையும் ஜீன்களுக்கு இடையேயான தூரங்களை பற்றி அறியவும் பயன்படக்கூடியது தான் இந்த ஜெனட்டிக் மேப்பிங். தே ஆர் யூஸ்ஃபுல் இன் ப்ரிடிக்டிங் ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் அண்ட் ட்ரைஹைப்ரிட் கிராசஸ். இதில் வந்து ஜீன்கள் இருக்கக்கூடிய இதில் வந்து கிராசிங் ஓவர் எப்படி நடந்திருக்கு, இது ட்ரைஹைப்ரிடா டைஹைப்ரிட் கிராசஸ் என்ன இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். தென் இட் அலோஸ் த geneticist to understand the overall genetic complexity of a particular organism. ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசமில் வந்து எவ்வளோ ஜீன்கள் இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி என்ன, ரீகாம்பினன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி அறிந்து கொள்ள பயன்படக்கூடியது இந்த ஜெனட்டிக் மேப்பிங். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் டாபிக் ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் அலீல்ஸ். மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? வாட் இஸ் மல்டிபிள் அலீல்ஸ்? மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னா என்னது? 3 or more allelic forms of a gene occupy the same locus in a given pair of homologous chromosomes. அதுதான் வந்து என்னது மல்டிபிள் அலீல்ஸ். அதாவது ஒரு ஆர்கானிசமில் ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸில் ஒரே சேம் லோக்கஸில் 2 அல்லது 3 allelic forms of genes இருந்தது அப்படின்னா that is called multiple alleles. ஸோ characteristics of multiple alleles அப்படின்றது என்னென்னா, ஸோ multiple alleles of a series always occupy the same locus in the homologous chromosome. Therefore no crossing over occurs within the alleles of the series. Multiple alleles அப்படின்றது என்னென்னா ஒரு வரிசையில் அமைஞ்சிருக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் சீரீஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல ஜீன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் இருக்கும் அப்படின்னா அப்போ ஒரு அமைவிடத்தில் இருக்கக்கூடிய மல்டிபிள் அல்லீல்ஸும் ஒரு குறிப்பிட்ட சீரீஸில் இருக்கும். அப்போது there is no chances for the crossing over. Then multiple alleles are always responsible for the same character. Multiple more than 1 or 2 alleles இருந்தாலும் ஜீன்ஸ் இருந்தாலும் they are all responsible for each one character only. ஸோ ஒரே ஒரு பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய பல ஜீன்களுக்கு தான் வந்து பல்கூட்டு அல்லீல்கள். மல்டிபிள் அல்லீல்ஸ்னால் என்ன? பல்கூட்டு அல்லீல்கள் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ த வைல்டு டைப் அல்லீல்ஸ் ஆஃப் எ சீரீஸ் எக்ஸிபிட் டாமினன்ட் கேரக்டர் வேராஸ் மியூட்டன்ட் டைப் வில் இன்ஃப்ளூயன்ஸ் டாமினன்ட் ஆர் அன் இன்டர்மீடியட் ஃபினோடைபிக் எஃபெக்ட். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சம் கேரக்டர்ஸ் மேபி டாமினன்ட் கேரக்டராக இருக்கும், சம் மேபி இன்டர்மீடியட் ஃபினோடைபிக் எஃபெக்ட். அதாவது இன்டர்மீடியட் ஃபினோடைபிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னது? இந்த புறத்தோற்ற பண்புகள் வந்து 9:3:3:1 வராமல் 12:3:1 அதே மாதிரி 15:1 அந்த மாதிரிலாம் வந்தது இல்லையா? அந்த மாதிரிக்கு காரணம், அதுக்கெல்லாம் காரணம் என்னது? மல்டிபிள் அல்லீல்ஸ். லாஸ்ட் லெசனில் நம்ம தெளிவாக படித்தோம் இதை. ஓகேவா? when any two of the mutant multiple alleles are crossed, the phenotype is always mutant type and not in the wild type.
ஸோ இதை வந்து இந்த மல்டிபிள் அல்லீல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இன் நிக்கோட்டியானா. அந்த மல்டிபிள் அல்லீல்ஸ்கள் வந்து எப்படி நிக்கோட்டியானா அப்படின்றத டொபாக்கோ பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டில் வந்து எப்படி செல்ஃப் ஸ்டெரிலிட், அதாவது மலட்டுத்தன்மைக்கு எப்படி காரணமாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாரு, இதில் வந்து multiple alleles have been reported in association with self-sterility or self-incompatibility. Self-sterility means that the pollen from the plant is unable to germinate on its own stigma and will not be able to bring about fertilization in the ovules of the same plant. Self-sterility அப்படின்னா என்ன, மலட்டுத்தன்மை, அப்படி மலட்டுத்தன்மை அப்படின்றது என்னென்னா, அந்த பிளான்ட்டில் வந்து பைசெக்சுவல் பிளான்ட்டாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்காது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவோடு இணைந்து புதிய தாவரத்தை உண்டு பண்ணக்கூடாது, ஃபெர்டிலைசேஷன்ஸில் ஈடுபடாத தன்மை இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஸோ இதை முதல்ல யார் அப்சர்வ் பண்ணது அப்படின்னா, நிக்கோட்டியானாவில் ஈஸ்ட் அப்படின்றவர் 1925 நிக்கோட்டியானா விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி ஆர் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஸோ இதில் வந்து ஈஸ்ட் அப்படின்றவர் வந்து மல்டிபிள் அல்லீல்ஸ் தான் நிக்கோட்டியானா பிளான்ட்டில் வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டிக்கு காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸோ இங்கே வந்து என்ன சொன்னால், மல்டிபிள் அல்லீல்ஸ் அப்படின்னாவே ஒரு பர்டிகுலர் சீரீஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஜீன் ஃபார் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி கேன் பி டிசைன்ட் ஆஸ் எஸ் விச் ஆஸ் அல்லீலிக் சீரீஸ். எஸ் அப்படின்றது வந்து அல்லீலிக் சீரீஸ் என்னவாக இருக்குது, S1 S2 S3 அண்ட் S4 S5 வரைக்கும் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இதில் டயக்ராமேட்டிக் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. த கிராஸ் ஃபெர்டிலைசிங் tobacco plants were not always homozygous as S1 S1 or S2 S2, but all plants were heterozygous as S1 S2 S3 S4 S5 S6. When crosses were made between different S1 S2 plants, the pollen tube did not develop normally, but effective pollen tube developed was observed when crossing was made with other than S1 S2, for example S3 S4. இதில் வந்து ஹோமோசைகஸ் இதில் வந்து அல்லீல்ஸ் வந்து S1 S1ஓ இல்லை S2 S2ஓவோ இல்லாமல் எவ்வளவா இருக்குது, ஹெட்டிரோசைகஸாக இருக்குது, S1 S2, அதே மாதிரி S3 S4ஆக இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு S1 S1 மட்டும் S1 S2 அப்படின்ற அந்த ஹோமோசைகஸ் பிளான்ஸாக அந்த போலன் கிரெயின் ஹோமோசைகஸாக இருந்தது அப்படின்னா அதோட போலன் டியூப் வந்து இட் வில் நாட் க்ரோ அண்டு இட் செல்ஃப் ஸ்டெரைலாக மாறிடுது. ஓகேவா. சம்டைம்ஸ் இந்த S1 S2க்கு பதிலாக S3 S4 ஏதாவது ஒன்று வந்து அதோடு இணைந்து இருந்தது அப்படின்னா, different combination of progeny in self compatibility pair. When cross were made between seed parents with S1 S2 and pollen parents with S2 S3, two kinds of female parent வந்து S1 S2 ஆகும், மேல் பேரண்ட் வந்து S1 S2 இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுது, செல்ஃப் ஸ்டெரைல் ஆகுது. அப்போ என்ன ஆகும், கேமெட் S1 S1 S2 S2 வரும், செல்ஃப் ஸ்டெரைல் ஆகும். சப்போஸ் மேல் பேரண்ட் வந்து S2 S3 இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபெர்டைலாக இருக்கும். அதே மாதிரி S3 S4 இருந்தாலும் ஃபெர்டைலாக இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் பேரண்ட்டில் வந்து S2 S3 S1 S2 இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன உருவாகுது, ஸ்டெரைல் உருவாகுது, மலட்டுத்தன்மை உருவாகுது. அதர் தான் இந்த S1 S2 ரிமைனிங் ஆல் இட் வில் பி கிவிங் தி ஃபெர்டைல் பிளான்ட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னது, மல்டிபிள் அல்லீல்ஸ். ஒரே ஒரு ஜீன்களை, அதாவது ஒரே ஒரு பண்புகளை பல காரணிகள் கட்டுப்படுத்துறதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேஸ். ஹவு த மல்டிபிள் அல்லீல்ஸ் ஆர் யூஸ்டு இன் த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு. ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேஸ் அப்படின்றது வந்து ஜியாமேஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மொனேஷியஸ். மொனேஷியஸ் அப்படின்னா ஒரே பிளான்ட்டில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருந்தால் தட் இஸ் கால்டு மொனேஷியஸ் இல்லையா, விச் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த சேம் பிளான்ட். ஜியாமேஸ் அப்படின்றது என்ன, மேஸ் சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஜியாமேஸ். There are two types of inflorescence. The terminal inflorescence which bears staminate florets develops from shoot apical meristem called tassel. இங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டாசல் அண்ட் டாசல் அண்டு இயர் ஃப்ளார்ஸ் அப்படின்றது. இந்த டாசல் ஃப்ளார்ஸ் அப்படின்றது என்னென்னா டெர்மினல் ஃப்ளார்ஸாக இருக்குது. தட் கேன் பி considered as a male staminate florets. ஓகே. அதே மாதிரி
lateral inflorescence which develop pistillate florets from axillary bud is called ear or carp. இந்த ear or carp வந்து pistillate இது வந்து female கன்சிடர் ஆகுது. ஓகேவா? it will be considered as a male. Tassel will be considered as a male. Ear or carp will be considered as a female. Unisexuality in maize occurs through the selective absorption of stamens in ear florets and pistils in tassel florets. அதாவது யூனிசெக்சுவாலிட்டி அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னா செலக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் இன் இயர் ஃப்ளாரட்ஸ். இங்கே வந்து இயர் ஃப்ளாரட்ஸில் வந்து செலக்டிவ் ஸ்டேமன்ஸும் அதே மாதிரி டாஸில் வந்து செலக்டிவ் ஸ்டாமினட் பிஸ்டிலும் உருவாகும் பொழுது அது வந்து என்னாகும்? யூனிசெக்சுவாலிட்டி உருவாகும். ஓகேவா? A substitution of two single gene pairs BA for barren plant and TS for tassel seed makes the difference between monoecious and dioecious maize plants. barren plant அப்படின்றது என்னன்னா, ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? tassel இயருக்கு பதிலாக வந்து substitution of two single gene pairs BA அப்படின்றது barren plant. அதாவது என்னது? மலட்டுத்தன்மையுடைய தாவரங்கள் இருக்குல்லையே அதுதான் வந்து barren which is not able to reproduce. அதுதான் வந்து மலட்டுத்தன்மையுடைய பிளான்ட் அப்படின்வாங்க barren அப்படின்றதும். டாசல் அப்படின்றது வந்து என்னது? சீட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். டிஎஸ் அப்படின்றது டாசல். ஓகே, ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொனேஷியஸ் அண்ட் டயேசியஸ் மேஸ் பிளான்ட்ஸ் வந்து உருவாகும். எப்படி அப்படின்றது இந்த டேபிளர் காலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த மலட்டுத்தன்மை இருக்கு இல்லையா, பேரன் பிளான்ட் இருக்கு இல்லையா, பிஏ அப்படின்றது வந்து அந்த மரபணுக்கு வந்து என்ன, அந்த ஜீனுக்கு வந்து என்ன தன்மை இருக்காது? கருவுறாத தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேரன் பிளான்ட் அப்படின்னும். டிஎஸ் அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய மரபணு வந்து டாசல் சீட்ஸுக்கு வந்து குறிப்பாக இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேரன் பிளான்ட்டையும் டாசல் சீடையும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து காம்பினேட் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் பண்ணும் பொழுது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்ஸுவாலிட்டி வில் பி எக்ஸ்போஸ்டு இன் தட். அதாவது பேரன் பிளான்ட்டும் டாசல் சீடும் டபுள் ரெசசிவாக இருந்தது அப்படின்னா என்ன மாடிஃபிகேஷன் ஆகும்? லேக் சில்க் ஆன் த ஸ்டாக் பட் டிரான்ஸ்ஃபார்ம்டு டாசல் டு பிஸ்டில். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சில்க் ஆன் த ஸ்டாஸ், அதாவது டாசல் வந்து சூலகமாக மாற்றப்படும். அந்த இடத்துல வந்து பெண் தாவரம் உருவாகும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்ம்டு டாசல் டு பிஸ்டில். அந்த டாசல் வந்து மேல் பிளான்ட் ஈவன் தான் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் எ ஃபீமேல் அண்ட் அந்த இடத்துல வந்து ருடிமெண்ட்ரி ஃபீமேல். ருடிமெண்ட்ரி ஃபீமேல் அப்படின்னா என்னது? நல்ல வளர்ச்சி உறாத பெண் தாவரமானது உருவாகும். ஓகேவா? ஸோ அது எப்போ அப்படின்னா, பேரன் பிளான்ட்டும் டாசல் சீடும் ரெண்டுமே வந்து டாமினண்ட்டாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? எந்த செக்ஸுவல் கேரக்டர் உருவாகும்? ருடிமெண்டரி ஃபீமேல். அதாவது ருடிமெண்டரி அப்படின்னா என்னது? வெல் அன்டெவலப்டு ஃபீமேல் பிளான்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். நெக்ஸ்ட்டு பேரன் பிளான்ட்டும் டாசல் சீடும் ரெண்டுமே வந்து டாமினண்ட் அண்ட் ரெசசிவாக இருந்தது அப்படின்னா, அதாவது பேரன் பிளான்ட் ரெசசிவாகவும் டாசல் சீட் வந்து டாமினண்ட்டாகவும் இருந்தது அப்படின்னா என்ன உருவாகும் அப்படின்னா, போத் டாசல் லேக் சில்க் அண்ட் ஹாவ் டாசல் மட்டும் காணப்படும். டாசல் மட்டும் இருந்தது அப்படின்னா அது என்ன பிளான்ட்டாக இருக்கும்? மேல் பிளான்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? டாசல் மட்டும் இருந்தால் அது வந்து மேல் பிளான்ட்டாக இருக்கும். சப்போஸ் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கலப்படம் பண்ணுவாங்க அப்படின்னா, பேரன் பிளான்ட்டும் டாசல் பிளான்ட் ரெண்டுமே டாமினன்ட் கேரக்டராக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? போத் டாசல் அண்ட் காபோ உருவாச்சு அப்படின்னா அது வந்து மொனேஷியஸ். அதாவது ஒரே பிளான்ட்டில் வந்து என்ன இருக்கும்? போத் ஒரு பால் அதாவது டாசலும் இருக்கும், என்ன இருக்கும்? காபோ இருக்கும் இல்லையா? அடுத்தது வந்து மொனேஷியஸ் அப்படின்னு பேர். பேரன் பிளான்ட் வந்து டாமினன்ட் கேரக்டராகவும் டாசல் சீடு வந்து ரெசசிவாகவும் இருந்தது அப்படின்னா காப் இருக்கும். அதில் வந்து என்ன இருக்காது? டாசல்ஸ் இருக்காது. காப் இருந்தது அப்படின்னா என்ன இருக்கும்? நார்மலாக ஃபீமேல் பிளான்ட் உருவாகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, அந்த பேரன் பிளான்ட் வந்து டாமினன்ட் அண்டு அந்த டாசல் சீட் இருக்குது இல்லையா, டாசல் சீடும் பேரன் பிளான்ட்டோட அந்த ஜீனும் டாசல் சீடோட ஜீனும் டாமினன்ட் கேரக்டராகவும் ரெசசிவ் கேரக்டராகவும் இருக்கிறத பொறுத்து அந்த மேஸ் பிளான்ட்டில் வந்து sex determinations will be occurring. Okay, have you understood?